கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக இன்று திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோயில், அழகிய மண்டபம், மதுரை கிளை சபையரனுடைய சார்பாக தங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை ஏன் தாய்மார்களேன்னு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு பாடத்துடைய இறுதியில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. இல்லை, இந்த பாடம் ஏற்கனவே நம்முடைய சபையில் ஏற்கனவே பரிமாறப்பட்டது தான் என்பது இருக்கக்கூடிய அநேகருக்கு தெரியும். இருந்தாலும் நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும்போது அநேக காரியங்களை நாம் வருடந்தோறும் மறுபடியும் தான் அதை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பார்க்க வேண்டியது. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ இந்த ஒரு 3 மாதம் அப்படின்றது இல்லாமல் நம்ம வருடந்தோறுமே நினைவு கூறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது நம்மளுடைய இரட்சகருடைய காரியம். ஸோ அதை நம்ம தியானிக்கும் விதமாக நம்ம இதுவரைக்கும் நிறையா பாடங்கள் அப்போஸ்தலர்களை வச்சு பார்த்துருக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் டைரெக்டாக போய் பார்த்துருக்கலாம். அதில் அதுக்குரிய பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருக்கலாம். நேற்று கூட நம்ம ஜூம் கன்வென்ஷனில் யார் கலந்துட்டீங்கன்னு தெரில, அந்த 2வது பாடம், இந்த பிளாட் டு கில் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாடம், அது ஒரு பிரதர் எடுத்திருந்தார், பிரையன் மான்டேக் அப்படின்ற ஒரு பிரதர் எடுத்திருந்தார். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை கொள்றதுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு படக்கதை மாதிரியே அவர் சொல்கிறார். ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அவர் ரொம்ப பாப்புலர் ஆவார். அவர் பாப்புலர் ஆகும்போது வில்லன்கள் உருவாகுவாங்க. வில்லன்கள் உருவானவனே யார் யார் வில்லன்கள்னு தெரிய வரும் ஒரு கட்டத்தில். அந்த வில்லன்கள் என்ன சதி திட்டம் திட்டுறாங்க, இந்த வில்லன்களை ஹீரோ எப்போ சந்திக்கிறாரு, கடைசியாக எப்படி ஜெயிக்கிறாரு, இதான படம். இதே மாதிரி தான் ஆண்டவர் லைஃப்பில் நடந்துச்சு. இப்படி தான் சில ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஆத்தர்ஸ்லாம் படங்கள் எழுதுகிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் லைஃப்பில் கூட என்னாச்சு நடந்துச்சுன்னு ஒரு 5 ஸ்டெப்ஸ் எடுத்து காமிச்சார். ஸோ இப்படி இன்சைட்ஸ், அதாவது ஆண்டவர் வாழ்க்கையில் நடந்த உள்ள கொஞ்சம் ஆழமாக போயிட்டு தியானிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அந்த மத தலைவர்கள் ஆண்டவரை மரணத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள் 6 காரணம் சொன்னார். ஸோ அதெல்லாம் இந்த இன்சைட்ஸ், அதுக்குள்ளே போய் கவனிக்கக்கூடிய காரியங்கள். ஸோ அந்த சப்ஜெக்ட் கேட்காதவங்க வேணால் மறுபடியும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இப்போ நம்ம இப்படி நிறையா இதில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வியூ யாருடைய வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிக வருஷம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், அவங்களுடைய அம்மா. ஸோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த வார்த்தைக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உலகத்திலேயே ரொம்ப ஒரு அன்பான ஒரு தாய், ஒரு அன்பான மகனாக யார் இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஜோடியை தான் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரொம்ப பர்ஃபெக்ட் சன் அவங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் சன்னு, ஒரு பர்ஃபெக்ட் மதர் கூட இவங்க ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அம்மா. ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள்ள ஆக்சுவலாக ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன்னு ஒரு சர்டிஃபிகேட் அப்போ ஸ்திரீகளில் யார் பெரியவங்க அப்படின்ற அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, நம்ம நினைவுக்குள்ள ஃபுல்லாமே இப்போ பெரியவங்க யார் தான் அப்படின்னா ஸ்திரீகளுக்குள்ள யார் தான், மரியாள். இப்போ இவங்களை தியானிக்காமல் இருக்க முடியுமா? இவங்களுடைய பார்வையிலிருந்து ஆண்டவருடைய காரியத்தை தியானிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்றதுக்காக தான் இப்போ அம்மாவுடைய கோணத்தில், அம்மாவுடைய பார்வையில் அவருடைய மகனை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மரியாள் சபையாக மாறி இருப்பாங்களா இல்லையா? எப்படி சொல்லலாம்? பெந்தேகோஸ்தே நாளில்
அவங்க கூட அம்மா கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அப்போ சபையாக மாறின ஒரு நபரையும் தான் குறிச்சுக்கிறதான் நம்ம என்ன பண்ணணும், பார்த்தாகணும் இல்லையா? ஸோ அந்த கோணத்தில் கூட நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த அம்மாவை குறித்து அம்மா பார்வையில் நம்மளுடைய ஆண்டவரை என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக போகலாமா? சரி. ஸோ இதை நம்ம தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் இருதயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிட்ட வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா போக போக என்ன ஆயிரும், கொஞ்சம் கனமாகிட்டே போகும். அதனால் இவங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார் ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடத்துக்கு தலைப்பு எடுத்திருக்கிறோம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஸோ இதுக்குரிய ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 35 வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இது எந்த சுவிசேஷகர் எழுதுறாரு? இந்த லூக்கா யார்கிட்ட கேட்டு எழுதுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டு எழுதுறாரு. இதெல்லாம் யார்கிட்ட கேட்டு எழுதுறாரு? யார்கிட்ட கேட்டு எழுதியிருக்கணும்? சீசர்களா? பரிசுத்தாவி மூலியமா தான் அவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு விஷயத்தை அவர் அந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? அப்படின்போது யார்கிட்டலாம் இப்போ, ஏன்னா லூக்கா புஸ்தகம் நம்ம பார்த்தோம், ஒரு கன்வென்ஷனில் கூட பார்த்தோம். அதாவது புறஜாதிகளை பற்றி அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா லூக்கா தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரோட பழகின அநேக ஸ்திரீகளை பற்றி யார் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா? லூக்கா தான் இருக்கு. ஆக்சுவலாக இதை டைரெக்டாக யார்கிட்ட தான் இன்டர்வியூ பண்ணி எழுதியிருக்கணும்னா, யார்கிட்ட தான் இன்டர்வியூ பண்ணி எழுதியிருக்க முடியும்? இந்த சீனில் இருக்கிறதே 2 பேர் தான். ஒருத்தர் யோசேப்பு, இன்னொருத்தவங்க மரியாள். ஸோ மரியாள்கிட்ட நேரடியாக கேட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா யார் மனசில் பதிஞ்சிருக்கும்? மரியாள் மனசில் அவங்க பதிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட வசனங்களை இன்னும் விசேஷமாக ஆண்டவரை குறித்ததான அநேக காரியங்களை அவங்க இருதயத்தில் அவங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொத்து மாதிரி பாதுகாத்து அவங்க வச்சுருந்ததை தான் நம்ம இந்த நாட்களில் படிக்கும்படியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆண்டவரை குறித்த காரியங்கள் அவங்க இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. இப்போ அவங்க மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப ஏதாவது ஒரு சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்குது? ரொம்ப எல்லா இடமும் பாருங்கள் எப்படி தான் இருக்குது? ரொம்ப கஷ்டம், பெயின், சாரோ, சேட், இப்படி தான் என்ன ஆகிட்டுருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் சிறுமந்தை கூட இருக்கும். அப்படி தானே? சில சமயம் நம்ம நினச்சதெல்லாம் என்ன நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஃபீல் ஆகுதா? நடக்க மாதிரி அதுதான் யாருடைய லைஃப்பில் நடந்துச்சு? மரியாள் லைஃப்பில். புது சிருஷ்டியோட வாழ்க்கையில் என்ன தான் நடக்கும்? நினச்சதெல்லாம் என்ன ஆகாது, நடக்காது. சிலது லாஜிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கோம். சரி, என்ன லாஜிக் சொல்லுங்கன்னா அதுக்கு எந்த முகாந்திரமும்
இருக்காது. அப்படி தான் யாரும் லைஃப்பில் இருந்துச்சுன்னா மரியம்மா லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ இதை குறித்து தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மரியம்மாவை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மரியம்மான்னு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த பேக்ரவுண்ட் அப்படி, சரிங்களா? இப்போ அவங்கள குறித்து முதல்ல வேதத்தில் எங்கே தான் வருது? தூதன் வரார், கேப்ரியல் வரார், சரிங்களா? கேப்ரியல் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எத்தனை முறை வந்திருக்கார் தெரியுமா? கேப்ரியல் ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சரா இல்லையா? அவர் எத்தனை முறை தான் வந்திருக்கிறார்? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க, சும்மா பரவாயில்ல. 3, 2, 1 ஒரு தரம், 3 தடவை வந்திருக்கிறார். இப்போ ஏன் 3 தடவை கேப்ரியல் வந்தார்? 3 தடவை வந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தானியல்கிட்ட வர்றார். தானியல் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே தேவன்கிட்ட இருந்து செய்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு யார் வந்து பேசிட்டு இருக்கிறா? கேப்ரியல் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. கேப்ரியல் தானியல்கிட்ட என்ன பேசினார்? எதை பற்றி சொன்னார்? யாருடைய வருகை? கேப்ரியலோட வருகையா? மேசியா எப்போ வருவார் அப்படின்போது 70 வார தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேசிட்டு இருக்க. 69 வாரம் முடிஞ்சு அந்த 70வது வாரம் பாதி சென்ற பொறுப்பு அவர் பலியையும் காணிக்கையும் ஒலிய பண்ணுவார்னு யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். இப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தூதனை வந்தது யார் தான்? ஆண்டவராகிய மிகாயில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இந்த கான்செப்டை ஏன் கேப்ரியல் வந்து சொல்லணும்? இப்போ யாரை பற்றி பேசணும் இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறதுக்கு இயேசு கிறிஸ்துவே வந்து சொன்னா நல்லா இருக்குமா? அதனால தான் யாரை அனுப்பிச்சு வைக்கிறார்? கேப்ரியல். அடுத்து எங்கே வர்றார் கேப்ரியல்? சகரியாட்ட வர்றார். சகரியாட்ட வரும்போது எதுக்காக கேப்ரியல் வரணும்? சகரியாட்ட என்ன சொல்றாரு? எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து சொல்றாரு. இங்கே எதுக்கு கேப்ரியல் வரணும்? இப்போ இயேசு கிறிஸ்துவ முன்னறிவிக்க வேண்டியது யாருடைய வேலைன்னா யோவான் ஸ்நானனுடைய வேலை. யோவான் ஸ்நானன் வந்துருவாருன்னு முன்னறிவிக்க வேண்டிய வேலை யாருக்கு கிடையாது? இயேசு கிறிஸ்துவ கிடையாது. தேவனுடைய திட்டம் இல்லைன்றனால தான் கேப்ரியல் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து சகரியாட்ட என்ன பண்றாரு? அவர் பேசுறார். 3வது தான் யார்கிட்ட வர்றார்? கேப்ரியல் தூதன் மரியாள்கிட்ட வர்றார். 6ஆம் மாதத்திலே. யாருடைய 6ஆம் மாதத்திலே? எலிசபெத்தோடைய 6ஆம் மாதத்தில், சரிங்களா? நம்ம நீசான் ஆபிப்பு அப்படின்னு போட்டு அந்த 6 இல்லை, சரிங்களா? எலிசபெத்தோடைய 6ஆம் கிறிஸ்துமஸ் சப்ஜெக்டு 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத்தின் தாவீதின் வம்சத்தாய் யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். திடீர்னு ஒரு தூதன் வந்து பேசினா எப்படி இருக்கும்? அப்போ இவங்களுக்கு என்ன ஏஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 8 வயசா? எத்தனை வயசா இருக்கும்? 18 வயசா? ரொம்ப சின்ன வயசு. அப்போ தான் வந்து இந்த தூதன் வந்து வர்றாரு. ஸோ கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொன்னோனையும் இவங்களுக்கு என்ன எப்படியா இருக்கும்? பகீர்னு இருக்காதா? ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வாசிங்க சிஸ்டர் 29 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் வந்து யார் பண்றா? கேப்ரியல் வந்து பண்ற. என்ன சொல்றாருன்னா, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு
கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இராது. ஸோ உனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு குமாரன் பிறக்க போறாரு போதுதான் இந்த அம்மா உடனே உங்களுக்கு என்னதான் தோணும்? இது எப்படி இப்பதான் நிச்சயம் நடந்திருக்கே அப்படி சொல்லும்போது இப்பதான் சொல்றார், பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம ஆளுங்க இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மட்டும் வார்த்தையை அங்கங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றி போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் இதுதான் வரணும், ஆவி தான். ஸோ பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் உள்ளது எப்படி இருக்கும்? சரி, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் மரியம்மா என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்? வந்து சொல்லியாச்சு, உங்கள் பெரியவராக இருப்பார், ஒரு சூப்பர் குழந்தை வரப்போகுது, பரிசுத்தாவினால் உனக்கு பிறக்க போது சொல்லும்போது ஐயோ எல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? சொல்ல மாட்டாங்களா? அது நம்ம படிச்சுட்டோம் சொல்ல மாட்டாங்கன்னு. இப்போ இவங்க பெர்மிஷன், இவங்க ஓகே சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அமைதியாக இருந்துக்கலாமா? ஓகேன்னு சொல்லணும். சொல்லாமல் இவர் என்ன பண்ண மாட்டார்? போவாரா? போக முடியுமா? இப்போ பாருங்க, ஆண்டவர் பிறக்கிறா இருந்தா கூட இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? அதை அவங்க ஒத்துக்கணும். சரி, ஆண்டவர் என்கிட்ட பிறக்கலாம். நான் இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணலாம்? பிறக்கலாம். பயமாக தான் இருக்கு, என்கிட்ட ஆண்டவர் பிறக்க போறாரான்னு. ஆனாலும் இதை நான் என்ன பண்ணி ஆகணும்? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இவர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் எப்படி, மரியாள் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள்னு சொன்னோன்னே தான் தேவதூதன் அவளை எடுத்து என்ன பண்ணுறாரு, போகிறார். சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு உடனே என்ன ஓடிட்டு இருக்கோம்? மரியம்மா மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோம்? இவங்க நினைப்பு ஃபுல்லாக யார் மேலே இருக்கும்? இப்போ பிதாவாகி தேவன் மேலே இருக்குமா? வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு மேலே இருக்குமா? அல்லது யோசேப்பு மேலே இருக்குமா? யார் மேலே இருக்கும்? யோசேப்பு மேலே தான் இருக்கும். என்ன சொல்ல போகிறாரோ, என்ன பண்ண போகிறாருன்னா, அதனால் தூதன் டேரெக்டாக யார்கிட்ட போயிட்டாரு? யோசேப்கிட்ட போயிட்டு, நீ ஒன்றும் அந்த அம்மாவை வச்சு நீ எதுவும் என்ன பண்ணிடாத, சொல்லிடாத வார்த்தை. ஏன்னா இவர் சொல்ல மாட்டார். இவர் கேரக்டரே எப்படி கேரக்டரு? சபையோட கேரக்டரு. கரெக்ட், சபையோட கேரக்டர் தானே. தப்பு செஞ்சா வெளியில் சொல்றது இல்லை. சபையோட கேரக்டரு யார் கேரக்டரு? யோசிப்பு. அதனால தான் அவர் பேர் நீதிமான், சரியா? இப்போ நீதிமான்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாடம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இவர் வந்து கிளியர் ஆயிடுறாரு. அடுத்தபடியாக இப்போ இந்த நாட்கள் வந்துருச்சு. நாட்கள் வந்த பின்னாடி அப்பன்னு பார்த்தா குடிமதிப்பு எழுதணும். எவ்வளோ நாள் இருந்துச்சு? மற்ற நாளில் அந்த இவங்க எங்கேருந்து எங்கே போகணும்? சரி, இவங்க எந்த ஊருக்கு போகணும்? பெத்லெஹேம் போகணும், யூதேயா தேசத்துக்கு வந்து போகணும். அதான் அவங்க சொந்த ஊர். அப்போ ஏன்னா இவங்க தாவீதின் வம்சம், யூதா கோத்திரம். நான் எதுவும் தெரியாது, புதுசாக அது சொல்கிறேன்னா இல்லை. சரி, எந்த ஊர்லேருந்து போகணும்? நாசரேத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க. நாசரேத்துலேருந்து தான் அவங்க என்ன பண்ணணும்? பெத்லெஹேம் வந்து போகணும். எப்படி போயிருப்பாங்க? அது இந்த படம் போட்டு காமிச்சிட்டேன், சரிங்களா? அதாவது விடையை கொடுத்துட்டே அந்த மாதிரி இல்லை, கஷ்டப்பட்டு போயிருக்கணும். கரெக்டா? கழுத மேலே போனால் ரொம்ப, இப்போ உங்களை கழுத மேலே உட்கார வச்சா ஈஸியாக போகலாம் அப்படின்னு நிறைய மாதமாக இருக்கும்போது போயிடுவீங்களா? சரி, பரவாயில்லைங்கண்ணே. அப்போ இந்த அம்மா அந்த சைல்டை கேரி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஏன்னா இப்போ பஸ்லேயே வந்து ஒரு அம்மா வராங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க? உடனே இடம் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. போகும்போது போயிட்டாங்க. காசு இல்லை. காசு இருந்துச்சா? காசு இருந்தால் எங்கே இடம் கிடச்சிருக்கோம்? நல்ல ஒரு லாட்ஜில் கம்ஃபர்டபுளாக ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் என்ன பண்ணியிருக்கலாம்? போட்டிருக்கலாம். இருந்திருக்குமா? இருக்கா? அங்கே ஒரு ஏதாவது ஒரு அப்போலோ இருந்திருக்கும்ல?
போகிற ஊர் இது ஜெருசலேம் பக்கத்தில் தானே. போயிருக்கலாம். அவங்களுக்கு காசு இல்லை, அதனால் எங்கே போகிறாங்க? ஏதோ தேடி போகிறாங்க, ஒரு இடம் என்ன ஆகுது, கிடைக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு மணல்ல, மரியம்மா மணல்ல, தேவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க. அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, இது வந்து தேவனுடைய காரியம்னு ஃபீல் ஆகுது. ஆனால் சொல்கிறதுக்கு கூட நாதி இல்லை. கூட யார்கிட்டையாவது இப்படிலாம் இருக்குங்க எங்கள் வாழ்க்கையிலன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு யாருமே இல்லை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிருக்கு. நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபோனை போட்டு உடனே பேசி போடுறோம், அது அப்படி, அது அப்படி, இது இப்படி. அங்கே போயிட்டு அவங்க அந்த குழந்தைய அவங்க பெக்குறாங்க. பெற்றா இப்போ தான் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஏஞ்சல்ஸ் வந்து இளையர்கள்ட்ட இம்மிடியட்டாக ஒரு நியூஸ் வருது. இளையர்கள் நேராக போய் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கெடுத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட கேட்ட யாவரையும் அவைகள் குறித்து ஆச்சரியப்பட்டு மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ண. எப்படி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஸோ ஏஞ்சல்ஸ் நமக்கு சொன்னார், ஏஞ்சல் கேப்ரியல் வந்து நம்மகிட்ட பேசினார். ஸோ இடையிட்ட கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க பேசியிருக்கிறார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த சைல்டு எப்படிப்பட்ட சைல்டு, ரொம்ப ப்ரிசியஸான ஒரு ஸ்பெஷல் சைல்டு போல் அப்படி சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பொறுமை கேரக்டர்னா யார் தானா, இப்போ நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். அந்த பொறுமையிலையும் இப்போ எவ்வளோ பொறுமைன்னா நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ எத்தனாவது நாள் வந்துச்சுன்னா, பிறந்து 8 நாள் ஆயிடுச்சு. 8ஆவது நாள் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். ஸோ நேராக எங்கே போகிறாங்க, ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. ஆலயத்துக்குள்ளே என்ன எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, இந்த இதில் பலி செலுத்தணும்ல, என்ன எடுத்துகிட்டு போகிறாரு, புறாதான். என்ன பலி கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம்ல, காளை கொடுக்கலாம், இல்லாட்டினா ஆடு கொடுக்கலாம், இல்லாட்டினா இதுதான். ஸோ லீஸ்ட் இதுதான், புறா தான். இதுதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க கையில் காசு இருந்துச்சா, ஞானிகள் வந்துட்டாங்களா? ஞானிகள் 3 ஞானிகள் வந்துட்டு போயிட்டாங்களான்னு கேட்குறேன். வந்துட்டு போயிட்டாங்களா? நிறையா பேர் இந்த குடில் கான்செப்டை மைண்டில் எடுத்துக்காதீங்க. குடிலில் தான் இடையர்கள் இந்த பக்கம், 3 ஞானிகள் இங்கே வச்சு பொன் தூபம் வெள்ளை போலெல்லாம் பக்கத்தில் வச்சு மேலே ஒரு புறாவை என்ன பண்ணியிருப்பாங்க, குடில் அதை நினச்சிக்காதீங்க சரிங்களா. இப்போல்லாம் வரல ஞானிகள் இப்போல்லாம் வரல சரிங்களா. ஸோ இப்போ எங்கே போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. போனால் இப்போ தான் யார் இருக்கா, நம்ம மனுஷன் இருக்கிறார், இந்த பாட தலைப்பை கொடுத்தவர் சரிங்களா. சிமியோன் இருக்கிறாரு. 8 மாதம் இல்லை, 8 நாள் குழந்தைய கையில் ஒருத்தர் நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், தூக்குறதுக்கே எப்படி இருக்கும். நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க, கொடுக்காதீங்க எனக்கு இந்த தலையெல்லாம் பிடிக்க தெரியாது அப்படின்னு ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே கேரி பண்ணுறாரு அவர். அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இவரை பார்க்குறதுக்கு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் வரல, இவர் வந்தால் தான் சாவார் சரியா. அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் யோசிப்பார். அப்படியே அதை கையில் வாங்கிட்டு தான் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்துடன் என்ன பண்ணுறீங்க, போக விடுறீங்க. இப்போ பாருங்கள், அடுத்து அவரை பற்றி பரிசுத்தாவில் பேசிக்கிட்டே இருக்கார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. இப்படி சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். ஏன்னா இவர் ஒரு தேவனுடைய மனுஷன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த குழந்தைய குறித்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருங்க. அடுத்து கண்டினியூ பண்ணுறாரு, மரியம்மாவை பார்த்து மட்டும் பேசுகிறாரு. இப்போ அடுத்து எங்கே வந்துடுறாரு, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேல் அநேகர் விழுகிறதுக்கும் எழுந்து இருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவருக்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த குழந்தைய இவர் அவர்னு பேசினா எப்படி இருக்கும், இவர் இருக்காரு அப்படின்னு பேசினா உண்மையிலே அந்த குழந்தைக்கு வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கோம், கூட போய்கிட்டே இருக்கோம்.
இந்த அம்மாவுக்கு அப்படி தான் ஆகுது. அந்த குழந்தைய பற்றி தாட்டு ஃபுல்லாக என்ன ஆகுது, ஒவ்வொரு சீன்லேயும் கூடிக்கிட்டே போகுது. சொல்லிட்டு இப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஏதாவது புரிஞ்சிருக்கோம்? மரியம்மாவுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கோம்? யாரோ நம்மளை கத்தியில் குத்திடுவாங்க போல் இருக்கு போலையே. பின்னால நம்ம சாகரை குறித்து சொல்கிறாரா? கொஞ்சம் வீட்டில் போய் யோசிச்சிருப்பாங்கல்ல, என்ன சொன்னார்? ஆத்மாவையும் பட்டயம் உருவி போகுன்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஆத்மா சப்ஜெக்ட்லாம் இதை எடுப்போம். ஆத்மாவை பட்டயத்தால் குத்த முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி முடியும்னு இப்போ நிறையா பேருக்கு கேட்டிங்கன்னா, அடுத்து ஆத்மா சப்ஜெக்ட் முடிச்சு கேட்டிங்கன்னா தெரியாது. எப்படிங்க பட்டயத்தில் ஆத்மாவை குத்த இந்த வார்த்தையின்படி அப்படின்னு கேட்டால் இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிடும். சரியா? ரைட். இப்போ தான் கொஞ்சம் நாள் ஆகுது. யார் வந்துட்டு போகிறான்னா, இந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போனால் இப்போ தான் பிரச்சனையே என்ன ஆகுது, ஆரம்பிக்குது. இது வரைக்கும் என்ன இல்லை, கஷ்டம் இருந்துச்சு, பிரச்சனை என்ன இல்லை. இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இதுக்காக இவங்க எங்கே போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா, எகிப்துக்கு போக வேண்டியது. சும்மா சாதாரண தூரமா திருப்பி எகிப்து என்ன சூப்பர் ஊரா அன்னைக்கு? இப்போ நம்மளே திடீர்னு நீங்கள் எல்லோரும் குடும்ப குட்டியோடு கிளம்பி வேறு ஊரில் போய் செட்டில் ஆயிடணும். அது எவ்வளோ நாள் என்ன வரலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் உடனே போயிடணுமா? காசு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாள் அங்கே போய் தாக்கு பிடிக்க போகிறோம், அங்கே வேலை இருக்கா இல்லையா, எவ்வளோ விஷயம். ஃபாரின் போகிறா இருந்தால் என்னென்ன பார்த்துட்டு போகிறாங்க. வேலைக்கு போகிறதா இருந்தாலே செட்டில் ஆகணும்னா இந்த அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ போகிறாங்க. குழந்தைக்கு இப்போ பிரச்சனை, நீ குழந்தைய என்ன பண்ணிடுங்க, இல்லாட்டினா கொண்டுருவான், ஏறோது கொண்டுருவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த அவங்க மரியம்மாவோட அந்த ஏர்லி லைஃப்பில் இந்த குழந்தைன்றது தான் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு விஷயம் இவங்களுக்கு, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த குழந்தைக்காகவே வாழ்க்கையை அடுத்து இப்போ கொண்டு போகிற மாதிரி இருக்கு. எப்போதும் வாழ்ந்தோம் குழந்தை வளருதுன்ற மாதிரி இல்லை, குழந்தைக்காகவே வாழ்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போகும்போது போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி இது பண்ணாங்க இன்னும் தெரியல. திருப்பி நியூஸ் வருது. இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம், இந்த 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் ஏரோது என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்? இத்தனை குழந்தைகளில் நம்ம பிள்ளை மட்டும் தப்பிச்சிருக்கு அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் பேசுனது திருப்பி இந்த அம்மாவுக்கு ரீவெண்ட். ஏஞ்சல்ஸ் பேசுனது, இடையர்கள் பேசுனது, சிமியோன் பேசுனது, இதெல்லாம் என்ன ஆகும், திருப்பி வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ சந்தர்ப்பம் முடிஞ்ச பின்னாடி இப்போ நேரம் எங்கே போயிடுறாங்கன்னா, நாசரேத் போயிடுறாங்க. நாசரேத் பெரிய பாப்புலர் ஊரா, பாப்புலரான ஊரான்னு கேட்குறேன். செங்கல்பட்டா, சின்ன பட்டணமா, சின்ன கிராமமா? அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பெரிய இதா. அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், மதுரை இருக்குது, திருச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மதுரை ஒரு நாடு மாதிரி இருக்கும், திருச்சி ஒரு நாடு மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த திருச்சிக்கு போகணும்னா அவன் ஒரு நாட்டுக்கு போகிற மாதிரி யோசிச்சு போயிட்டு இருக்கணும். கரெக்டா? ஸோ அன்னைக்கு பாருங்கள், எகிப்து போகணும். இந்த சூழ்நிலையெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா படிச்சிடறோம். எகிப்துக்கு வந்தார்கள், எகிப்துலேருந்து திருப்பி நாசரேத்து போனார்கள். என்ன அவ்வளோ ஈஸியா? அந்த ஊர் பெரிய ஊரா? போனால் ஒரு சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டியா? அது ஒரு குக்கிராமம். சரிங்களா? அங்கே என்ன வேலை, தச்ச வேலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பையன் வளர்ந்துட்டே இருக்கார். 12 வயசு ஆகுது. 12 வயசில் என்ன நடந்துச்சு? ஆலயத்துக்கு இவங்க வருஷம் தூரம் போகணும்ல. ஏன்னா இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க, மரியம்மா தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. யோசேப்பு எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் தான். ஸோ இவங்க போகும்போது இவர் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆலயத்திலே ஹால்ட் ஆயிட்டாரு. ஹால்ட் ஆயிட்டாரா, தொலைஞ்சு போயிட்டாரா? வீம்புக்குன்னே இருந்துட்டாரா? வேலை அவருக்கு அங்கே வேலை வந்துருச்சா?
அவர் பர்பஸை தான் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே இருந்துக்கிட்டாரு. இவங்க ஒரு நாள் பிரயாணமாக போயிட்டாங்க. இதே மாதிரி தான் நல்லா யோசிச்சுப்பாங்க. ஒரு நாள் கழுதையில் போகிறோம், இல்லை நடந்து போகிறோம்னா எவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம்? கோயம்புத்தூர்லேருந்து ஏதாவது ஊர் சொல்லுங்கள். ஒரு நாள் பிரயாணம்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் போயிடுவோம். எந்த ஊர் போயிருப்போம்? சத்தியமங்கலமா? சபை இருக்கிறனாலயா? கரெக்டாக சபை இருக்கிற ஊரா? நல்லா, ஆனால் இருதையெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சபை ஜனங்களுக்கு. சபை இருக்கிற ரூட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இவங்க ஒரு நாள் பிரயாணம், அப்படி திருப்பி ஒரு நாள் பிரயாணமாக என்ன ஆகணும், வரணும். இந்த ஒரு நாள் திரும்பி வரும்போது, கண்டுபிடிச்சதே ஒரு நாள் முடியும் போது, திருப்பி இந்த ஒரு நாள் வரும்போது இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்கே போனானோ, என்ன பண்ணானோ, சாப்பிட்டானோ, தூங்குனானோ, யாருக்கு எவனுக்கு திருடிட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணினா, அடிமையாக வித்துட்டாங்களா, என்னமோ என்ன இருக்கும் நினச்சிட்டு தான் ரொம்ப பதஷ்டத்தோட ஆண்டவர் சர்ச்சில் பார்த்துட்டு கேட்குறாங்க, நானும் உங்கள் அப்பாவை எப்படி தேடணும் தெரியுமா உன்னைய, என்னப்பா எங்கப்பா போனேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஆண்டவர் கூலாக சொல்கிறார், ஏன் என்னை 12 வயசில் எந்த பிள்ளையாவது இப்படி பேசுமா? ஏன் என்னை தேடினீர்கள், பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று தெரியாதா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை இப்படி தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெயினில் ஒரு பையன் தொலைஞ்சிட்டான். ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு, கன்வென்ஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூருக்கு தான், நம்ம ஊருக்கு தான். பையன் தொலைஞ்சிட்டான்னு தேடினா, போன ஸ்டேஷன்லேயும் இறங்கிட்டானா, இடையில ஒன்று நின்றுச்சே அதில் இறங்கிட்டானா அப்படின்னு மனசு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் எப்படிப்பட்ட பையன் இவர், பயங்கரமாக பார்த்தா. அடுத்து இப்போ S7ன்னா S6ல் போய் பக்கத்தில் ஏதோ ஒரு இது மேலே எடுத்து தூங்கியிருக்கான் அவன். அங்கே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போய் திறந்து பார்க்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சோன்னே தான் என்ன இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காரு. நம்ம பிள்ளை தொலைஞ்சாதான் தெரியும், சரியா? ஸோ இப்போ போயிட்டு இப்போ வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் பின்பு அவர் அவர்களோட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். வாசிங்க சிஸ்டர். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இந்த சங்கதிகள் எல்லாம் இருதயத்திலே வைத்து, அந்த இருதயத்தில் எவ்வளவுதான் தாங்கிறது, அந்த குழந்தைய பற்றி எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனே தெரியல. அப்படியே இருதயத்தில் அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. வெரி சூன் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன ஆயிட்டாருன்னா மரிச்சு போயிட்டார் இந்த தேவாலயத்துடைய நிகழ்ச்சிக்கு அப்புறமே. இப்போ அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு பசங்க இருந்தாங்க, அதாவது கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரில் எத்தனை பேர் இருந்தாங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம். 4 3 சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 சகோதரர்கள் 3 சகோதரிகள், சரிங்களா? ஸோ எல்லா சகோதரிகள் சொல்லியிருக்கோன்னா 3 கவுண்டிங் வரும், இல்லாட்டினா போத்த சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. 2 எடுத்துக்க இருக்கு, எல்லாம்னா 3 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இத்தனை பேர் இருக்கிறாங்க. மரியம்மாவோட சேர்த்து எத்தனை பேர்? 8 பேர். இவர் ஒருத்தர் 9 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு. பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி இப்போ யார் தான்? யார் இப்போ கைக்கு தான் வரும்? ஆண்டவர் கைக்கு தான் வருது. ஆண்டவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம குழந்தைய நம்ம வளர்க்குறோம். நம்ம வீட்டிலே ஒரு 4-5 பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூத்த பையன் வந்து வளர்ந்து வந்து ஒரு வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போயிட்டு கோயம்புத்தூர்லேயே வேலைக்கு போய்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு மாத சம்பளம் 6000 ரூபா தான் அவனுக்கு. அப்புறம் தான் மெதுவாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 6000 ரூபா எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தானே எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பெரிய தொகை இல்லை, ஆனாலும் என் பையனுடைய மாத சேலரி அது 6000 ரூபா கொடுக்குற இடத்துல 5700 ரூபா கொடுத்துட்டு ஒரு 300 இல்லை கேளுங்க, அவர் எடுத்துக்கலாம், ஒரு 300 ரூபாய்க்கு அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வைங்க. ஏம்மா உங்களுக்காக ஒன்று எடுத்திருக்கேம்மா, என் சம்பளத்தில் மாத சம்பளத்தில் மிச்ச காசு இருந்தாங்கம்மான்னு கொடுத்தா எப்படி இருக்கும்?
அந்த அம்மா ஊரே போய் சொல்லிடும், என் பையன் சேலை எடுத்து கொடுத்தேன், என் பையன் ஊரே போய் என்ன பண்ணிடும் சொல்லிடும். இந்த பிள்ளை அந்த வேலை இந்த மாதிரி தான். இவங்க லவ் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா கூட சிரிக்கிறதும் பேசுறதும் எப்படி இருந்திருப்பாரு 30 வயசு வரைக்கும் நான் சொல்றது. இதுக்கு ஏதாவது விலை கொடுக்க முடியுமா? இது இப்படி முத்தம் கொடுத்துருப்பாரா? அம்மா கொடுத்துருப்பாரா? அம்மா பிள்ளை அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் பெரிய வயசுல ரொம்ப ரேரு கரெக்டா. ஆனால் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலியில், அந்த உண்மையிலேயே எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு மாதிரி ஆச்சு, நம்ம ஒரு கேடுகட்ட ஆளாக இருப்பேன் போலையே அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாது? எவ்வளோ அன்பாக இருக்காங்க இவங்க. ஸோ இப்படி தான் இருந்திருப்பார். பர்ஃபெக்ட் சன்னு. அவங்களுக்கு ஒரு பிள்ளை, அவங்க பிள்ளைகளே பர்ஃபெக்டாக நல்லா யார் இருந்திருப்பா? ஆண்டவர் தான் இருந்திருப்பார். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பெரியவராக இருப்பார். தேவன் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இதெல்லாம் யார் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம்? மரியம்மா மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் எங்கள் அப்பாவுடைய வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? சரி, ஏதோ அந்த ப்ராமிசஸ்லாம் லைவாக வர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்ல நம்ம பிள்ளை வாழ்க்கையில். அதனால நம்ம பையன் சொல்லாமல் போயிருப்பாரா? அம்போன்னு விட்டுட்டு வேணும் பண்ணுங்க நான் வேலையை பார்க்க போகிறேன்னு போயிருப்பாரா? நியாயப்பிரமாணத்தின்படி தாயும் தாப்பனையும் என்ன பண்ணியிருக்கணும்? கணம் பண்ணாமல் கூட ஊழியம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இவர் போயிருக்கும்போது ஆக்சுவல் சூழ்நிலை என்னன்னா, இவர் லைஃப்பில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இவரை குறித்ததான இன்னொரு தீர்க்கதரிசனம் ஞாபகம் வருது. 69வது சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். ஸோ அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சகோதரிகள். இவங்க கூட யாரை பெருசாக விசுவாசிக்கலை அப்படின்னு அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, விசுவாசிக்கலாம். அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்க? நீ பெரிய ஆளுன்னு நினச்சேன்னா நீ எங்கே போ, நீ ஏன் இங்கே நாசரேத்தில் இருக்க, எங்கே போ. ஸோ இவர் நாசரேத்தில் இவர் கார்பெண்டர் ஒர்க்கு செஞ்சிட்டு இருந்தா கூட இது வந்து பெரிய லெவலில் ஒரு அப்ரிசியேஷன் வாங்கியிருக்குமானா அது தெரியல. அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. நீ பிரபலமானு நினச்சேன்னா நீ எங்கே போ, உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும். யோவான் வாசிங்க, யோவான் 7:3-5. யோவான் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இப்ப கூட பிறந்தவங்களே என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல, விசுவாசிக்கல. ஆனா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ தன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையோட கேரக்டர் தெரியும், அந்த பிள்ளை என்ன நோக்கத்துக்காக. மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு புரிஞ்சுக்கலைன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து என்ன தான் ஒரே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஆண்டவர் ஊழியர் நாட்களில் போகும்போது அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள ஏதாவது சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருந்திருக்குமா? மரியம்மாவும் ஆண்டவரும் பார்த்துருப்பாங்களா மாட்டாங்களா? ஆண்டவர் பார்க்கணும்னு நினச்சிருப்பாரா மாட்டாரான்னு கேட்குறேன். இப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் பார்த்துருப்பாரு சொல்லுவீங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் 2 பேர் கேரக்டருக்குள்ளேயும் போயிருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கேரக்டருக்குள்ளேயும் போயிருங்க, மரியம்மா கேரக்டருக்குள்ளேயும் என்ன பண்ணிடுங்க, போயிருங்க. நீங்கள் ஆண்டவராக இருந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் மரியாளாக இருந்தால் என்ன செய்வீங்கன்னு போனால் தான் இந்த பாடம் முடிக்கும்போது சில பாடங்கள் ஏதாவது தலையில் ஏறும். சரி, இப்போ இவங்க இப்போ பார்த்துருக்குறாங்க, அடிக்கடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருப்பாங்க. அதனால தான் ஒரு தடவை இவரை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46-47. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். ஆக்சுவலா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உள்ளக்க பேசிட்டு இருக்கிறாரு. நிறைய கூட்டம் உள்ள வர முடியாதனால தான் எங்க நிக்கிறாங்க,
வெளியே நிற்கிறாங்க, தகவல் மட்டும் வருது. இப்போ சடன்னு எந்திரிச்சு போயிருந்துருக்கலாம்ல. அம்மா வந்திருக்காங்களா, இந்த கொஞ்சம் விளங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், போய் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இந்த இடத்துல இவர் இதை என்ன பண்ணி ஆகணும், சொல்லி தான் ஆகணும். என்ன சொன்னார்னா, இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. அந்த 12 பேர்த்து கூட புரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அவங்கள பார்த்து என்னன்னு சொல்லி, உண்மையானவங்க எங்க நிற்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க. இங்க இருக்கிறது யாரு, சீசர்கள். இவங்கள பார்த்தா சொல்றாரு, என் தாயும் என் சகோதரர்களும் இவங்க தான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு விட்டுருப்பாரா? யாரை பார்த்துருப்பாரு? மரியாள் பார்த்துருப்பார். பார்த்துட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் அடுத்து அந்த காரியங்களை முடிச்சிருப்பார். ஸோ அவருடைய ஊழிய வாழ்க்கையில் இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, கானா ஒரு கல்யாணம். அதுக்கு அடுத்து தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். கானா ஒரு கல்யாணத்தில் கூட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் யார் சொல்லி தான் அவர் பண்ணுறாரு? மரியாள் சொன்ன. மரியாள் போய் என்ன சொன்னாங்க? இல்லை ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க? எதுக்கு போய் சொன்னாங்க? அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் மேஜிக் அந்த அற்புதம்லாம் பண்ணுவார் அப்படின்னு போய் சொன்னாங்களா? ஆலோசனை கேட்கறதுக்காக போனாங்களா? ஆலோசனை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவாரா? கண்டிப்பாக நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணுவார். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கும்? மரியாளுக்கு இருக்கும். இருந்திருக்காதா? யார்கிட்ட சொல்கிறத காட்டல, என் பையன்கிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக எனக்காக கூட என்ன பண்ணுவான், செய்வான் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியாது. கல்யாண வீட்டில் அவங்க எவ்வளோ அந்த அந்த ரசம் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை தாயார்கிட்ட சொல்லும்போது இவங்க எப்படிப்பட்ட குணத்துக்காரவங்க, இறக்கமுள்ள ஒரு குணத்துக்காரங்க. இவங்க கூட சரி நான் என் பிள்ளைகிட்ட நான் கேட்டேன்னா ஏதாவது அவன் செய்வானா, இருங்கண்ணா, அந்த ஆஸ்பெக்டில் தான் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டுப்பாங்க. இவருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் அந்த மிராக்கிள் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறார், அதுக்கு அவர் ப்ரிப்பேர்ட் ஆகவே இல்லை, வேலை வரல. ஸோ அப்படின்றார். அதுக்கப்புறம் யார் சொல்லியாச்சு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல கூட அவங்க அம்மாவை வாழ்த்தி ஒரு அம்மா சத்தம் போடுது. அவருடைய ப்ரீச்சிங் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஸோ உங்கள் அம்மா இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற உங்கள் அம்மா பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஆனாலும் ஆமாம் அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க, உண்மைதான். அப்படி ஆனால் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். ஸோ 2 விஷயம், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவர்கள். ரைட், இப்போ போயிட்டுருக்கு 3.5 வருஷம், 33.5 வருஷம் ஆண்டவரை நேசித்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரு. ஸோ இவங்களுடைய பாண்ட் ரொம்ப எப்படி இருந்திருக்குன்னா நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு கான்செப்டாக இருந்திருக்கும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மாவையும் பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன ஆகலை, நிறைவேறலை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையோட முடிவு பகுதி வந்துருச்சு. சரிங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாம் அம்மா ரோல் தான் எடுக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எடுக்கிறாருன்னா ஒரு அம்மா ரோல் தான் எடுக்கிறார். என்ன பண்ணார்? அம்மா ரோலை எடுத்து என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே கெத்செமனேல சீசர்களுக்காக ப்ரேயர் பண்ணாரா? சீசர்களுக்காக ப்ரேயர் பண்ணாரா? யாருக்காக ப்ரேயர் பண்ணாரு? அவருக்காக பண்ணாரு. சரி, இந்த இடத்துல ஒரு அம்மா ரோல் எடுத்தாரு சொல்றேன். கெத்செமனேல என்ன பண்ணினாருன்னு கேட்கிறேன். சிம்பிள் தான். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணினாரு? அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாருலே அது பதில் வந்துடும். ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு? அவர் மட்டும்தான்
அரெஸ்ட் ஆகணும். யார் அரெஸ்ட் ஆகக்கூடாது? சீசர். இந்த ஒருவனாகிலும் நான் இழந்து போகவில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணணும்? ஸோ அங்கே ரொம்ப கிளவராக வந்து இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா செய்கிற. மேல் வீட்டார் அட்ரஸ் யாருக்கு தெரியாது. ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற இடம் கெச்சமனே தோட்டம் தான். அங்கே வெளியில் 3 பேரை நிறுத்திட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 8 பேரோடு போகும்போது இவர் எப்படியும் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது, கரெக்டாக சொல்கிறேன்னா ரைட், அப்படி போகும்போது யூதாஸ்க்கு தெரியும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ தான் சாவிலும் காவலிலும் உம்மை நான் பின்தொடர்வேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இருக்கார். அப்புறம் திவ்ய வாசகன், அன்பார்ந்த சீசன் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணினாங்க இல்லையா? எனக்கு கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ஏன் வந்து பேதுருவை மட்டும் எல்லாரும் வந்து கேட்டாங்க, யோவானை கேட்கல? யோவானையும் கேட்கணும்ல, நீர் அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே அப்படின்னு ஏன் யோவானை கேட்கல? யாருக்கு ரிலேஷனு? அந்த அம்மாவுக்கு ரிலேஷனா? பிரதர், நியாய சங்கத்தில் இல்லை, யோவானை ஏன் கேட்கலன்னு கேட்குறேன். யோவான் இல்லையா? எங்க இல்லை பிரதர்? ஸ்பாட்ல இல்லையா? அப்ப இந்த விஷயம்லாம் யாருமே பார்க்கலையா? யோவான் போனாரா போலையா? கூடவே இருந்தாரா? கூடவே இருக்க முடியாது சிஸ்டர். பட் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸில் அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் யாரும் ஏன் கொஸ்டின் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த அந்த இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ரிலேஷன் தான் இவர். அதனால தான் இவரை யாரும் என்ன பண்ணலை, கேள்வி கேட்கல. பேதுருவை கேள்வி கேட்டாங்க. பேதுரு வேற பயந்துட்டு தான் அங்கே இருக்கிறாரு. பயம் முகத்திலே என்ன ஆயிரும், அந்த பயம் என்ன ஆயிரும். ஏன்னா மல்கூஸ் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, காதை வெட்டிட்டாரு. அதை பார்த்துட்டாங்க. பார்த்த ஆள் தான் கேட்குது. நீயும் அவ்வளோ டவுட்டில் தான் கேட்குறேன், ஏன்னா லைட்டு வெளிச்சம் எதில் அப்படின்னு எல்லாரும் தாடி வச்சுருக்காங்க ஒரு மாதிரி. நீயும் அவர்களுடைய இருந்தவர்கள் ஒருவன் தானே அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு பயந்துட்டார். இப்போ ஒவ்வொரு நகர்வாக போயிட்டுருக்கு. ஆண்டவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறார் இந்த ஒவ்வொரு நகர்வுக்கும். அது தெரியும் இல்லையா? 6 விசாரணைகள் பார்த்தோம் இல்லையா? 6 விசாரணைகள் கொண்டு போனதே யார் தான்? இல்லை, அடுத்தடுத்த விசாரணைக்கு நகர்த்தினதே அவர் தான், ஆண்டவர் தான். இவங்கெல்லாம் எதுவும் நகர்த்தி கொண்டு போகல. நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்து ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. இவங்க நினச்சிக்கிறாங்க அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னு. ஆக்சுவலாக இவர் தான் எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. பிடிச்சி வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பிளாத்து கையில் எத்தனை மணிக்கு வந்துடுறாரு ஃபைனலாக தெரியல. அண்ணா, காய்பா, நியாயசங்கம், பிளாத்து, ஏறுவது, மறுபடியும் பிளாத்துக்கிட்ட வரும்போது எத்தனை மணி? 8 மணியா? ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சமயத்தில் ஃபைனலாக அவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. வெரி ஃபாஸ்ட் ரன்னர் யார் சீசர்கள்லையே? பேதுரு ஃபாஸ்ட் ரன்னர். ஓடி போகிறதுல யார் ரொம்ப நல்லா ஓடுவான்னு கேட்குறேன். பேதுருவா யோவானா? அது நீங்கள் அந்த கல்றைக்கு கூட யார் ஃபாஸ்ட்டாக ஓடி போனா, யார் லேட்டாக தொடங்கினா, யார் முன்னாடி போனா? யோவான் தான். ஸோ யோவான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யார்கிட்ட போய் இந்த, ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே இருந்திருக்கும்னா, எப்படி ஆண்டவர் தப்பிச்சிருவாருன்ற மாதிரி கூட ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு சிலுவை மரணம் தீர்ப்பு கொடுத்த பின்னாடி இப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு அவருக்கு மைண்டில் யாரெல்லாம் ஞாபகம் வந்திருப்பா, இந்த இதை யார்கிட்டையாவது போய் என்ன பண்ணணும், சொல்லணும் போது யார்கிட்ட சொல்லணும்லாம் அவருக்கு யோசனை வந்திருக்கும். யார் தான்? ஏன்னா அவங்க அம்மாவும் மரியம்மா கூட தான் இருக்காங்க. யோவானுடைய அம்மா கூட யார் கூட தான் இருக்காங்க? மரியம்மா கூட தான் இருக்காங்க. ஸோ இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓடிடுறாரு. ஓடிட்டு இந்த செய்தியை
மரியாள்கிட்ட என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. மரியம்மா வந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கே திடீர்னு ஒருத்தர் காலையில் தூங்கிட்டு இருக்கோம், கதவை தட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டு, உங்கள் பையன் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கிடக்குறான் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எப்படி இருக்கும்? விளையாடிட்டு இருந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்னன்னு பாருங்கள், ரொம்ப ரத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறக்குமா இருக்குது. இன்னும் அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும்? என்ன எவ்வளோ பதஷ்டம் வரும், எவ்வளோ அந்த இது ஹார்ட் பீட்லாம் அடிக்கணும்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. வேகமாக அவங்க ஸோ அவங்களோட அந்த ட்ரெஷர் செஸ்ட், அந்த ஹார்ட் எப்படி இருந்திருக்கும். நம்ம பிள்ளைய வந்து ஒரு 2 வீலர்காரன் அடிச்சிட்டான், தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் வரும் நம்ம பிள்ளை கண்ணுக்கு முன்னாடியே வைங்க, அதை அடித்தவொன்னு நிற்கிறான் அப்படி பக்கத்துலேயே. அவனை திட்டணும்னு மனசுக்குள்ளே என்ன ஆகும்? பார்த்து வரக்கூடாதான்னு கேட்க சொன்னோம், பையனை காப்பாற்ற சொன்னோம், எங்கேயாவது ஹெல்ப் கேட்க சொன்னோம், ஏதாவது என்ன பண்ண சொன்னோம். இந்த சின்ன வயசில் அந்த ஓடி விழுந்த பண்ணியும் அவன் முதல்ல சரியாயிட்டானான்னு தான் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் சைல்டு, பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இவங்க ப்ரிப்பேர் ஆகவே இல்லை இந்த சீனுக்கு. அதாவது இவங்களை பற்றி நினைச்சது ஃபுல்லாக பெருசு, ராஜாவாக வந்துடுவார் போல, இவ்வளோ கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது, ரொம்ப இதாக நல்லா ஆயிடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த காட்சி அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, என்ன பண்ண முடியல, அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ இந்த குழந்தையோட முகம் எங்க, இந்த குழந்தையோட முகம் எங்க? ஏசாயால வாசிக்கிறோம், இவ்வளவு அந்த கேடு முகம் என்ன ஆயிடுச்சு. ஸோ ஒரு அம்மா வந்து அம்மாவெல்லாம் பார்த்துட்டுலாம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சரியா? சின்னதாக தலையில் ஒரு இலை விழுந்தாலே, இல்லாட்டா ஏதோ வண்டு வந்தாலே உடனே பதஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டு இது பண்ண சரி பண்ணக்கூடிய ஒரு தாய் முன்னாடி இப்படி ஒருத்தரை ரொம்ப சிலுவைக்கு பக்கத்தில் க்ளோஸாக நின்னவங்க இவங்க தான். கரெக்டா? ஸோ இவரை சிலுவையில் அடித்து அவரை வந்து சிலுவையில் தொங்க விடும்போது தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லும்போது ஒரு அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தையை கேட்டோன்னே? இவங்க கண்கள்லாம் எங்கே பறந்துருக்கும், இதே தண்ணியாவது கொடுங்கடா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும் போயிருக்கோம். இவன் காடி என்ன பண்ணுறான், கொடுத்தான். ஸோ இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசியாக இவங்க வந்து அந்த சிலுவை முன்னாடி நின்றுட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணியிருக்க கூட முடியுமான்றது தெரியல. ஜெபம் பண்ணியிருப்பாங்களா தேவன்கிட்ட? ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? என்ன கேட்கறதுனே தெரியாது, என்ன நடக்குதுன்னே அவங்களால ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தேவனை எதுவுமே லாஜிக்கே இல்லையே, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி, அவன் என்ன பண்ணுனா, யாருக்கு என்ன பண்ணுனா, ஏன் திடீர்னு அவரை நீங்கள் இப்படி பண்ணினீங்க, நீங்கள் அவரை பற்றி சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக ஜெபம் கூட என்ன பண்ணியிருக்க முடியாது. கடைசி ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லும் போதெல்லாம் மரியம்மாவுக்கு சுத்தமாக ஒன்றுமே என்ன இருக்காது. இப்போ ஆண்டவர் என்ன இந்த வார்த்தையை சொல்லிட்டு மறிக்கிறாரு, என் பிள்ளை ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், எல்லாம் கரெக்ட்னா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அம்மாவுக்கு புரிய வச்சிருப்பாரா இல்லையா, அட்லீஸ்ட் ஏதோ சம்பாட் பிதான்ற விஷயத்த. என் பிள்ளை கடைசியை ஏன் சொல்லிட்டு இதை சாகணும் சொல்லிட்டு அவங்க ரொம்ப தன்னை செய்வதறியாத அவங்க நின்றுருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எல்லாரும் மீட்டிங் முடித்து வீட்டுக்கு என்ன பண்ணிடுவோம், பைக்கு காரில் வீட்டுக்கு போயிடுவோம், நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவோம். கரெக்டாக? நிம்மதியாக தூங்கிடுமா? ஒரு அம்மா இந்த காட்சியை வீட்டுக்கு பார்த்துட்டு வீட்டில் போய் தூங்கியிருப்பாங்களா? சாப்பிட்ருப்பாங்களா? தண்ணி குடிச்சிருப்பாங்களா? எதுவும் அந்த உடம்பே எனக்கு அந்த உடம்பே அவங்ககிட்ட இல்லைன்ற மாதிரி தான் என்ன இருக்கும், ஃபீல் ஆகிருக்கும். கைத்தாங்களாக தான் இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேரி மேக்தலினும் இன்னொரு மரியாளும் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அடுத்த நைட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது
கண்டிப்பாக நாம் வந்து நம்மளாக இருந்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க முடியும்னா உயிரோடு இருந்திருப்போமானே தெரியல. ஸோ சிமியோன் சொன்ன ஒரு விஷயம், அவங்க சிலுவைக்கு முன்னாடி நிற்கும்போது தான் அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. கத்தி எடுத்து குத்தி இருந்தா கூட இவ்வளோ வலி இருந்திருக்காது. ஸோ அவங்க ஆத்மாவை இயேசு கிறிஸ்து பட்டயம் என்ன ஆயிடுச்சு, வார்த்தை ஊடுருவி போயிடுச்சு. அவங்க இங்கே தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும். சிமியோன் சொன்னது என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னை கத்தியை வச்சு குத்துனா கூட அது எனக்கு என்ன ஆகாது, அழிக்காது அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆத்மான்னு நம்ம பார்க்கும்போது சரீரம் ப்ளஸ் சிந்தனை ரெண்டு சேர்ந்தது தான் என்னது ஆத்மா. ஸோ இந்த சிந்தனைகள் அவங்களுக்கு இவரை குறித்த சிந்தனைகள் எல்லாம் ஊடுருவத்தக்கதாக அத்தனை ப்ராமிசஸையும் நல் பண்ணுற மாதிரி, ஒன்றுமே இல்லாத ஆக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, நடந்துச்சு. ஸோ இந்த 2 நைட் கடந்த பின்னாடி ஒரு செய்தி வருது, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் அங்கே இல்லை அப்படின்ற நியூஸ் மரிமாக்கு வரும்போது தான் அந்த ஜீவனே என்ன இருக்கும், உயிர் இருக்கிறதே என்ன இருக்கும், ஃபீல் ஆயிருக்கும். வேகமாக எங்கே ஓடி இருப்பாங்க. மேரி மேக்தலின் ஓடினாங்கல்ல, அது மாதிரி யாரு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. மரியாள் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஸோ அவரை குறித்த ப்ராமிசஸ்லாம் இப்போ தான் மெல்ல மெல்ல ஜீவன் பெறுது. கரெக்டா? ஸோ இன்னும் விசேஷமாக அவங்களுக்கு எப்போ தெரிய வந்துடும்னா பெந்தேகோஸ்தே நாளில் அவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும் தெரிய வந்துடும். ஸோ பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் இருக்கிறாங்க, சீசர்கள் எல்லாரும் அங்கே இவர்களோடும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். என் தாயார் யார், என் சகோதரர் யார்? இவங்க தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த உலகத்தில் வாழும் பொழுதே. அப்படின்னா நாம் நம்ம வகுப்பாருக்கு மாத்திரம்தான் அது கிடைக்குது, வேற யாருக்கும் அது கிடைக்குதா? அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இந்த ஒரு ஐக்கியம் வேற எங்கேயாவது இருக்கா? வேற ஏதாவது ஒரு சர்ச்சில் இருக்கா உலகத்தில்? ஒவ்வொருத்தரையும் ஈச் அண்ட் எவ்ரிபடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள அப்படியே அரவணைச்சு கூட்டிட்டு போற விஷயம் வேற எங்கேயாவது இந்த நிகழ்வுகள் நடக்குதா உலகத்தில்? நடக்குதா? நடக்கல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா ஒரு அம்மாவாக தான், தாயாராகத்தான் இருக்கிறாங்க. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய குறைவை என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் உனக்கு அது செஞ்சேன் இது செஞ்சேன் நான் உன்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து தான் பிள்ளைகிட்ட வந்து நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லவாடா அப்படின்னு சொல்லி எழுதிக்கடா அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இதைத்தான் உலக ஜனங்கள் பண்ண போறாங்களாம். அதாவது செம்மறியாடு வெள்ளாடு அந்த ஊமை இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பசியாக இருக்கும்போது எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருக்கும்போது. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க? நாங்கள் எப்போ இதெல்லாம் செஞ்சோம் ஆண்டவரேன்னா, நன்மை செஞ்சு 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 எந்த நன்மையை எப்போ செஞ்சோன்னே ஞாபகம் இல்லை. அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குமா பிள்ளைக்கு என்னென்ன நன்மை செஞ்சுருக்கோன்னு? ஞாபகம் இருக்குமா? ஆனால் பிரதர் அன்னைக்கு இப்போ கஷ்டப்பட்டு வந்தார் பிரதர், நான் தான் பிரதர் அவரை பாவமேன்னு இந்த அம்மா அப்படியா சொல்லும் ஊர் ஃபுல்லா? பிரதர் மோசமான ஆளு பிரதர் அப்படியா பிள்ளைய பற்றி பேசுவாங்க அம்மா. இல்லாட்டினா யாராவது பிள்ளை அம்மாவை பற்றி பேசுவாங்களா? எங்கள் அம்மா மாதிரி ஒரு மோசமான அம்மாவே கிடையாது, அப்படி பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்களா? இப்போ எப்படி கையை காமிக்கிறது? மெமோரியலுக்குள்ள யாருக்காவது நம்ம அம்மாவா நடக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அம்மா கேரக்டர் என்ன பண்ணி ஆகணும்? காமிச்சே ஆகணும். கரெக்டா? இப்போ பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் மகனை எவ்வளவு நேசிச்சிருப்பாங்களோ இதே நேசத்தை மரியம்மா யார்கிட்டலாம் காமிச்சிருப்பாங்க தெரியுமா? எல்லார்ட்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ இயேசுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம சபையில் மரியாள் வந்து உட்காந்துருக்குறாங்க.
இன்னைக்கு லிட்ரலாக வந்து உட்காந்துருக்காங்கன்னா அடுத்து நம்மக்கிட்ட அவங்க பழக போகிறாங்க, நமக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. சர்வ்னா என்ன, எல்லா சர்வும் தான், ஸ்பிரிச்சுவல் சர்வ் எல்லாம், ஃபிசிக்கல் சர்வ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஒரு அம்மா நமக்கு பண்ண போகிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், அவங்களோட கூட இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுடைய இருதயம்லாம் எப்படி இருக்கும், பூரிப்புலே இருக்கும், இருக்குமா? இதே கேரக்டரை மரியம்மா தான் காமிக்கணும் இல்லை, மரியம்மா மாதிரியே நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. சீரேன உடனாகிய சீமோன் சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? சிலுவையை சுமந்தார் இல்லையா, அவங்க பசங்க பேர் தெரியுமா? என்ன, யூதாவா? அலெக்சாண்டர், ரூஃபஸ் அப்படின்னு 2 பசங்க. சரிங்களா? நாளைக்கு யாராவது இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, தயவுசெய்து சொல்லிடாது வேணாம். சரிங்களா? ஏன்னா இது சிலது ரிப்பீட்டடாக தான் சொல்லி ஆக வேண்டியதாக இருக்கு. சீரியனோட சீமோன் அந்த கிராஸ் கடைசி வரைக்கும் போயிட்டு அவர் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பார்த்துட்டு அவர் விசுவாசித்திருப்பார். அவன் குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்குச்சு. அலெக்சாண்டர், ரூபஸ்ன்றவங்கலாம் அப்போஸ்தலன் பவுல் கூட சேர்ந்து ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. ரூபஸ் அம்மா, அதாவது சீரியனோட சீமோனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கு அம்மாவாயிட்டாங்களாம்? பவுலுக்கு என்ன ஆயிட்டாங்களாம்? அம்மாவாயிட்டாங்க. நம்மளை யாராவது நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? இந்த சகோதரன் இருக்கார்ல, எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லணும். இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போதும், ஒருத்தர்கிட்ட வாங்கக்கூடாது, எல்லார்ட்டையும் வாங்கணும். எனக்கு அம்மா மாதிரிங்க அவர். நான் ஒரு இதுன்னா என்னை விடமாட்டார். நான் தப்பு பண்ணேன்னா இல்லை, இல்லாதவெல்லாம் இல்லை. ஆனால் என் சகோதரி என்னை என்ன பண்ண விட்டு கொடுக்காது. ஒருத்தர் தப்பு செஞ்சவனையும் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு என்ன ஃபீல் ஆகும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தான் பிள்ளை தப்பு செஞ்சுன்னு தெரிய வருது, என்ன ஃபீல் ஆகும் ஒரு அம்மாவுக்கு? டக்குன்னு சொல்லுங்கள். பண்ணியிருக்க மாட்டான், எடுத்தோன்னே வரும். அவன் பண்ணியிருக்க மாட்டான், நம்ப மாட்டாங்க. என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான், அடிப்பாங்க, அடித்து வாதாடுவாங்க. சரி பண்ணியிருப்பான் தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளை என்ன பண்ண நினைப்பாங்க? எப்படியாவது என்ன பண்ணும், ஏன்டா இப்படி பண்ண, மானத்தை வாங்குற வாடா அப்படின்னு யாருக்கும் தெரியாம அதை மறைச்சு எப்படி மறைக்க முடியுமோ அதை மறைச்சு சரி பண்ணி அவனை தூக்கிட்டு போய் தாங்கி ஏந்தி எல்லாம் செய்வாங்களா? கடைசியில் தண்டனை கிடைச்சா கூட இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நியாயமான தண்டனை கிடைச்சிருந்தா கூட, நியாயமான தண்டனை தான், இப்படி நமக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? யாரையாவது பற்றி ஏதாவது ஃபீல் ஆகுதா? சரி, நியாயமான தண்டனை தான். சரி, நியாயமான தண்டனை கிடைச்சிச்சுல, அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த சகோதரனை பற்றி சகோதரியை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்படியா? ஸோ நம்ம ஆண்டவர் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா அம்மாவை கடைசி நேரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அந்த லெவலில் இப்போ நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். என் கஷ்டத்தையே பார்க்குறக்கு ஆள் இல்லை, அப்படிதாருன்னு புலம்பக்கூடாது. எனக்கே நிறையா கஷ்டம் இருக்குது, இதில் நான் எப்படி இன்னொருத்தரை தாங்கிறது? இதெல்லாம் இப்படிலாம் பேசியாச்சுன்னா சுயநீதி பேசுன மாதிரி ஆயிரும். சுயநீதி யார் பேசுவான்னா, தேவனுடைய திட்டத்திலிருந்து யார் விலகுறாங்களோ அவங்க மாத்திரம்தான் சுயநீதி பேசுவாங்க. தேவனுடைய திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கும்ல, அந்த பார்ட்டை செய்யாமல் விலகிடுவாங்க. விலகிறவங்க ஃபுல்லாக என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா சுயநீதி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது அப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. ஸோ அம்மா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நம்ம எல்லாம் பண்ணுவோம். இப்போ இந்த தாய் கூட 1,44,000 பேரில் ஒருத்தவங்களா போயிட்டாங்க. கரெக்டாக? ரூபஸ் அம்மா, எனக்கும் தாயாகி அவளுடைய தாயே, அங்கே பேரே தெரியல, ஆனால் அவங்கள பற்றி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு உலகமே பேச போகுது. நம்மளை எத்தனை பேர் விழுந்தவரை தூக்கி தாங்கி ஏந்தி அப்படியே வாடா அப்படியே தோளில் தூக்கிட்டு ஓடி இருக்கோமா? விழுவாங்களா இல்லையா?
எப்போ விழுவாங்க? பேப்டிஸ்ட் எடுத்தோன்னே விழுவாங்களா? கொஞ்சம் நாள் கழிச்சு விழுவாங்களா? இல்லாட்டினா எப்போ ஒருத்தர் விழுகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கு? ஒருத்தர் பலவீனத்திலேயோ இதுலையோ விழுகிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன். அவர் ஒரு 1000 சப்ஜெக்ட் பேசியிருக்காருங்க ஸ்டேஜில், இந்த உழுவாரா மாட்டாரான்னு கேட்குறேன். வாய்ப்பு இருக்கா? இவர் என்ன பண்ணலாம்? இவ்வளோ சத்தியம் பேசினவர் என்ன பண்ணலாம்? காலி பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? ஸோ நமக்காக அக்கிரமக்காரருக்காக மரித்த கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வோம். கரெக்டா? அன்காட்லி, ஜீசஸ் டைட் ஃபார் அன்காட்லி. தேவனற்றவர்களுக்காக, அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக அவர் மரித்தார். கரெக்டா? நம்ம ஜீவன் கூட இவங்களுக்காக தான், உலக ஜனங்களுக்காக தானே. நம்ம இன்னைக்கு ஏன் பேப்டிஸ்ட் எடுத்தோம்? நமக்காக எடுத்தோமா? நம்ம யாருக்காக பேப்டிஸ்ட் எடுத்தோம்? உலக ஜனங்களுக்காக. நம்ம வசனம் வாசித்திருக்கோம் தெரியுங்களா? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் ஒரு வசனம் இருக்கும். நம்ம யாருக்காக பேப்டிஸ்ட் எடுக்கணும்? உலக ஜனங்கள் எடுத்திருக்கோம்னா, சகோதரர்கள்ட்டே அந்த அன்பை காமிக்கலைன்னா உலக ஜனங்கள்கிட்ட போய் அவர் தப்பு செய்யும் போது காமிப்போமா? சீர்பொருந்த பண்ணுவோமா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் 15:13 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்சிடென்ட் ஞாபகத்தில் வருது. சீசர்களுக்கு அம்மாவாக, அதாவது சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதை அவங்க என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யலை. உதாரணத்துக்கு அவர் மரியாள் வீட்டுக்கு போயிருக்கும்போது பாதத்தில் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக இது யார் செஞ்சிருக்கணும்? ஆக்சுவலாக இம்மிடியேட்டு பீப்புள் யாருன்னா சீசர்கள் தான். அவங்க தான். ஆனால் சீசர்களே ஒருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய குமாரன் ஸ்தானத்துக்கு இருக்கிற வரைக்கும் இந்த 300 பணம் பெறக்கூடிய தைலத்துக்கும் வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் எதை பெருசு, தராசில் எதை தூக்கிட்டாங்க? இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகிட்ட நம்ம வச்சுக்கலாம், இவங்கெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் தான், எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதாவது பண்ணணும்னா எது தராசில் பெருசாயிருது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அடுத்த விஷயம், 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாதம் கழுவுனார் இல்லையா மேல் வீட்டறையில். இப்போ இவர் பாதத்தை யாராவது கழுவணும்னு தோணுச்சா? ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ள சீஃப் கெஸ்ட் யாரு? குரு யாரு? யார் பாதத்தை தான் கழுவணும்? எல்லார் பாதையும் கையில் பிடிச்சார்ல ஆண்டவரே, உங்க பாதத்தை நான். யாருக்காவது தோணுச்சா? ஏன் தோணல? ஒருத்தர் நல்லா சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு சர்வ் பண்ணணும்னு நமக்கு, அவருக்கு ஏதாவது தேவை வருமா வராதாங்க? அவர் நல்ல சப்ஜெக்ட் பேசினா அவருக்கு எந்த இதுலையுமே அவர் ரொம்ப பர்ஃபெக்டா, அப்படியே அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காதா? அவருக்கு யாராவது ஒரு அனுதாபம், அனுசரணை எதுவுமே இருக்காதா? இருக்குமா? இருக்கா? வேணுமா? தேவைப்படுமா? படாதா? தேவைப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆறுதல் பண்றதுக்கு தீத்து வந்தார், தீமோத்தேயு வந்தார். இவங்கெல்லாம் யார்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இவங்க ஏஜ் என்ன, இவங்க ஏஜ் என்ன? இவங்க ஆறுதல் படுத்தியிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரை இன்னைக்கு பாதத்தை கழுவணும்னு தோணவே இல்லை சீசர்களுக்கு. அடக்கம் பண்ண போய் உடம்பையாவது என்ன பண்ணியிருக்கணும்? வாங்கி அடக்கம் பண்ணிருக்கும்ல. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாயாக மாற வேண்டிய நாம் இன்னும் ஒரு என்ன சொல்றது, சத்தியம்தான் பெருசு, சத்தியத்தின்படி பார்க்கணும், அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சுயநீதி இல்லை வேற ஏதாவது கான்செப்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் நடக்க முடியாது. விசேஷமாக ஸோ ஆத்மாவையும், இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மாவையும் இயேசு கிறிஸ்துன்ற பட்டயம் இன்னைக்கு உருவி போயிருந்தது என்றால், வரக்கூடிய நினைவு கூறுதல் நாளில் நம்ம அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்ணலாம்?
நான் எல்லாருக்கும் நான் அம்மா ஆயிட்டேனா அப்படின்றத உணர்ந்து நம்ம அதில் கலந்து கொண்டு நாம் நிச்சயமாக ராஜ்யத்தில் அவர் கூட இருப்போம் என்ற ஒரு விசுவாசத்தில் அந்த நிகழ்வுக்குள்ள சந்தோஷமாக நாம் என்ன பண்ணலாம், கலந்து கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.